குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ளது மாஞ்சோலை மலைப்பகுதி. அடர்ந்த வனப்பகுதியான இந்த இடம் முன்பு சிங்கம்பட்டி ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்தது. மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான PPTCL இங்கு தேயிலை தோட்டம் அமைக்க விரும்பியது. இங்குள்ள 8373 ஏக்கர் நிலம் கடந்த 1929 சிங்கம்பட்டி ஜமீன் மூலம் PPTCL நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. அந்த நிறுவனம் மாஞ்சோலையில் எஸ்டேட் அமைத்து தொழிலாளர்களை பணி அமர்த்தியது. ஜமீன் சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது அந்த பகுதி முழுவதும் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு எஸ்டேட் அமைந்துள்ள பகுதியை மட்டும் வனத்துறை கையகப்படுத்தவில்லை. இந்த நிலையில் ஜமீன் போட்ட குத்தகை காலம் 2028 முடிவடைய உள்ளது. எஸ்டேட் அமைந்துள்ள நிலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்க PPTCL நிறுவனம் நடவடிக்கை மேற்கொண்டது. நிலங்களை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் நடைமுறைகள் கடந்த சில ஆண்டுகளாக நடந்தது. முதற்கட்டமாக கடந்த 2025 மே மாதம் 8152 ஏக்கர் நிலம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாஞ்சோலை எஸ்டேட்டில் பணியாற்றி வந்தவர்களுக்கு அரசு சார்பில் குடியிருப்பு வசதி, வங்கியில் கடன் உதவி போன்றவை வழங்கப்பட்டன. எஞ்சிய 221 ஏக்கர் நிலப்பரப்பில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளில் தொழிலாளர் குடியிருப்புகள், தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் இதர கட்டுமானங்கள் இருந்தன. அந்த நிலம் மட்டும் நிறுவனத்தின் வசம் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த மே 29 சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவின்படி மீதமுள்ள 221 ஏக்கர் நிலத்தையும் 15 நாட்களுக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. PPTCL நிறுவனத்திற்கு அம்பாசமுத்திரம் துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஒரு சில தொழிலாளர்கள் குடியிருப்புகளை காலி செய்யாமல் தொடர்ந்து மாஞ்சோலையில் வசித்து வந்தனர். இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அனைத்து தொழிலாளர்களும் கீழே இறங்க சம்மதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜூலை 11 அம்பாசமுத்திரம் துணை இயக்குநர் முன்னிலையில் நோட்டரி பப்ளிக் சாட்சியத்துடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் PPTCL நிறுவன சட்ட மேலாளர் மற்றும் அம்பாசமுத்திரம் வனச்சரக அலுவலர் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் எஞ்சிய 221 ஏக்கர் நிலமும் முறைப்படி வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் PPTCL நிறுவனத்தின் குத்தகையில் இருந்த 8373 ஏக்கர் நிலப்பரப்பும் முழுமையாக வனத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது.